நமக்காக தேர்தலை பற்றி தெரு நாடக வடிவத்தின் மூலமாக சொல்ல போறாங்க. நம்ம நர்சரி கியூட் குட்டீஸ் அவங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாமே. அட, இங்கதான் இருக்கீங்களா நீங்க? உங்களை தான் தேடிட்டு வந்தேன். எதுக்கு புள்ள? தேர்தல் வரப்புதாம்ல, தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி புள்ள உனக்கு தெரியும்? அதுவா, ஏதோ நாடக குழு வந்திருக்காங்களாம். அவங்கதான் தேர்தல் பற்றி சொல்ல போறாங்களாம். அப்படி என்ன புதுசா சொல்ல போறாங்க? தெரியல மதனி, வாங்க போய் பார்த்துட்டு தான் வரலாமே. சரி வா புள்ள போலாம். எல்லோரும் கவனமா கேட்டுக்கோங்க. நாங்க ஒரு நாடகக்குழு உங்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வு பற்றி சொல்லத்தான் வந்திருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. அப்ப வாங்க. தேர்தல் வந்ததே, அடுத்த தேர்தல் வந்ததே, தேர்தல் வந்ததே, அடுத்த தேர்தல் வந்ததே, தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நாளு வந்ததே, தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நாளு வந்ததே, வாக்களிப்போமே நாமும் வாக்களிப்போமே, வாக்களிப்போமே நாமும் வாக்களிப்போமே, வாய்மையோடும் நேர்மையோடும் வாக்களிப்போமே, வாய்மையோடும் நேர்மையோடும் வாக்களிப்போமே. தானானே தானே நானே தானே தானானே தானே நன்னே தானானே 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 தானானே. ஆங்கிலேயர் ஆட்சியை ஒழிப்போம். நம் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து ஒழிப்போம். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தடியடிப்பட்டு அரும்பாடுபட்டு உதிரம் சிந்தி வாங்கினோம் சுதந்திரம். குடியரசிந்திய வல்லரசாய்மார் அனைவரும் சேர்ந்து வாக்களிப்போம். தடியடிப்பட்டு அரும்பாடுபட்டு உதிரம் சிந்தி வாங்கினோம் சுதந்திரம். குடியரசிந்திய வல்லரசாய்மார் அனைவரும் சேர்ந்தே வாக்களிப்போம், அனைவரும் சேர்ந்தே வாக்களிப்போம். வாக்களிக்க விருப்பமோ இல்ல, வாக்களிச்ச ஒரு பயனோ இல்ல, நான் எதுக்குங்க ஓட்டு போடணும்? நாட்டில் ஒரு முன்னேற்றமோ இல்ல, நான் வாக்களிச்சு என்னங்க பயனு? கடமையை நீங்க தவறவிட்டு குறைகள் கூறுதல் சரியாகுமா? கடமையை நீங்க தவறவிட்டு குறைகள் கூறுதல் சரியாகுமா? நாட்டின் தலையெழுத்து நம் கையிலே, புதியொரு இந்தியா உருவாக்குவோம். நாட்டின் தலையெழுத்து நம் கையிலே, புதியொரு இந்தியா உருவாக்குவோம். உங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு எத்தனை தடவை விசாரிப்பீங்க? உங்க குழந்தைய பள்ளியில சேர்க்கறதுக்கு 10 தடவை யோசிப்பீங்க. அப்ப நாட்டுக்கு தேவையான நல்ல தலைவர்களை யோசிச்சு தேர்வு பண்ண வேண்டாமா? நாட்டுக்கு தேவையான நல்ல தலைவர்களை யோசிச்சு தேர்வு பண்ண வேண்டாமா? நீங்க யோசிச்சு தேர்வு பண்ண வேண்டாமா? அப்ப நாட்டுல தலைவர்களை எப்படிதான் தேர்ந்தெடுக்கிறது? அட, இது கூடவா நமக்கு தெரியாது? காசு 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 யார் அதிகமா தராங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். வருங்கால முதலமைச்சர் தென்னாட்டு சிங்கம் அண்ணன் அறிவழகன் வாழ்க வாழ்க வாழ்க. வருங்கால பிரதமர் அண்ணன் வேங்கை புலி அவர்கள் வாழ்க வாழ்க வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மற்றும் என் நண்பர்களே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நமது சின்னம் நட்பு சின்னம். நட்பு சின்னத்திற்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் சின்னம் வெற்றி சின்னம். வெற்றி சின்னத்திற்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வெற்றி சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க. எல்லாரும் நட்பு சின்னத்துக்கே ஓட்டு போடுங்க.
வருங்கால பிரதமர், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் வேங்கை புலி, அண்ணன் அறிவழகன் வாழ்க 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 வாழ்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இவங்க 2000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 2000 வாங்கினா அன்றைய பொழுதுதாங்க போகும். ஆனா நாட்டுக்கு தேவையான நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்தா அந்த 1000 2000 நாமளே வாங்கலாம். 1000 2000 வாங்கினா அன்றைய பொழுது போயிடுங்க. அடுத்த தலைமுறையை யோசிச்சு பார்த்து ஆளோ மந்திரிய தேர்ந்தெடுங்க. அடுத்த தலைமுறையை யோசிச்சு பார்த்து ஆளோ மந்திரிய தேர்ந்தெடுங்க. நாட்டை ஆளோ மந்திரிய தேர்ந்தெடுங்க. நமக்கு நல்ல வீடு வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். நல்ல விவசாயம் வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். நல்ல மருத்துவ வசதி, குடிநீர், வேலை வாய்ப்பு, வாழ்க்கை தரம் உயர வேண்டாமா? வேணும் வேணும் வேணும். உங்க பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்க வேண்டாமா? எல்லாம் வேணும், நல்லா வேணும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? வாக்கு அளிக்க காசு வாங்காதீங்க நீங்க எல்லோரும். வாக்கு அளிக்க காசு வாங்காதீங்க நீங்க எல்லோரும். வாக்கு அளிப்பதுதான் உங்க கடமை, புரிஞ்சுக்கோங்க. வாக்கு அளிப்பதுதான் உங்க கடமை, தெரிஞ்சுக்கோங்க. சிந்திச்சு வாக்களித்தால் சிறப்பாய் நாடோ முன்னேறுங்க. சிந்திச்சு வாக்களித்தால் சிறப்பாய் நாடோ முன்னேறுங்க. காசு நாங்க வாங்க மாட்டோம், எங்க கடமையை புரிஞ்சுக்கிட்டோம். காசு நாங்க வாங்க மாட்டோம், எங்க கடமையை புரிஞ்சுக்கிட்டோம். அனைவர்